இறால் ஒன் டைம் இதே மாதிரி கிரேவி வச்சு பாருங்க. மற்ற நான்வெஜ்ஜை விட நீங்கள் இறால் வேகிறதுக்கு அதிக டைம் ஆகாது. அதனால் நீங்கள் குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. குழம்பு வைக்கிறதுக்கு அதிக வெங்காயம் தேவைப்படாது. இது கிரேவி கன்சிஸ்டன்சியில் வைக்கிறதுனால ஒரு 4 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த ஒரு ஃபுட்லேயுமே நம்ம வெங்காயம் அதிகமாக சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் வந்து ரிச்சாகவும் இருக்கும். அதே சமயம் ஒரு ஸ்வீட்னஸ் டேஸ்ட் தெரியும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு 3 தக்காளி போல் அரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் எதுவுமே கிரேவியாக வைக்கிறீங்கன்னா தக்காளியை நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதனுடைய கலர் அண்ட் டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும். இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. சிக்கன் மாதிரி நிறையலாம் போட தேவையில்லை. இஞ்சி பூடு பேஸ்ட் லைட்டாக போட்டால் இஞ்சி பூடு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நான் யூடியூப் அண்ட் இன்ஸ்டால வீடியோ போட ஆரம்பிச்ச ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னன்னா, நீங்க யூஸ் பண்ற பேன்லாம் எங்க வாங்குனீங்க, லிங்க் இருந்தா கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய என்கொயரிஸ் வரும். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, கேட்கணும்னு நினைச்சிருப்பீங்க. இதுக்குன்னே நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன் இன்ஷால்லா. நான் 1/2 கிலோ இறால் போட நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இறால் போட்டதும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வெங்காயம் தக்காளி வதங்கினதுமே அதில் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வத்தத்தூள் அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் இறால்லாம் போட்ட பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிறேன். மசாலாஸோட இறால்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் தேவைக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இறால் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை. ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா ஒரு ரப்பர் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே போடுங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஒரு குழம்பு அண்ட் கிரேவியில் லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் வந்து இன்னும் ரிச்சாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.